மகாலட்சுமியோட பசுவும் கன்றுமா வர்றது யாரு? பிரம்மாவும் சிவபெருமானும் இல்லையா? இந்த பசுவும் கன்றுவையும் நேராக போய் அந்த நாட்டு ராஜா கிட்ட வித்துடுறாங்க மகாலட்சுமி தேவி. அந்த ராஜாவும் அந்த பசுவையும் கன்றுவையும் வாங்கி தன்னோட எல்லா பசு கூடையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த மாட்டுக்காரன் தினமும் எல்லா பசுவையும் ஓட்டின்னு போகிறான் பில்லு மேய்க்கிறதுக்காக. இந்த மாடு மட்டும் பில்லு சாப்பிடாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுது. மற்ற மாடெல்லாம் அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்த மாடு மட்டும் சாப்பிடாம எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா ஒரு புற்றுக்கு நடுவில் போய் தன்னுடைய பாலை கொடுக்குதுங்க தன்னால். ஏன் இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் நேராக போய் அந்த புற்றுக்கு நடுவில் மட்டும் பால் தருதுன்றத கவனித்து பார்க்குறான். இதை போய் மகாராஜா கிட்ட சொல்கிறான். மகாராஜா கண்டிக்கிறார். நாளைக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது, கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாளும் பார்க்குறான். மறுநாளும் அதே வேலை நடக்குது. இதை பார்த்ததும் அந்த மாட்டுக்காரனுக்கு கோவம் வந்து எங்கள் ராஜா நம்மளை அடிப்பாரோன்றதை பயந்துட்டு ஒரு பெரிய இரும்பு ஆயுதத்தை எடுத்து மாட்டு மேலே வீசுகிறான். அதை பெருமாள் தாங்கிக்கிறார்.